இவள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக ஆசீர்வதித்து கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லமா. நம்முடைய தலைமை போதகருக்கும் சபை ஊழியர்களுக்கும் மற்றும் நம் சபை விசுவாச மக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிகிறோருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும் எதிரிகள் பணிந்து கொண்டேன். உலகமும் மரம் நிச்சயமும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. 1 யோவான் 2:17. உலகத்தை விட்டு ஓடு. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களால் பாவத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். Thank you.
கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள். அவங்க வந்து அம்மாட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு அப்பா இல்லை, வெறும் அம்மா மட்டும்தான். அந்த பசங்க வந்துட்டோமா ரொம்ப பசிக்குது, விபிஎஸ்ல சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நைட்டு சாப்பாடு இல்லையே, கடையிலும் இல்லை, சரியான மழை ஊற்றுது, நம்ம வீட்டில் அரிசி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சீங்க? அந்த பசங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எளியான ஒரு ஊழியருக்கு ஏசப்பா அப்பத்தையும் கறியும் கொடுத்து காக்கா மூலமாக கொண்டு வந்து கொடுத்து அவர் திருப்தி ஆகினாரு, அவருக்கு திரும்பவும் நல்ல பேரன் வந்துருச்சு தான் படித்தோம். சரி, நம்ம அம்மா சொன்னாங்க, நீ ஏசப்பா விசுவாசிக்கிறியா? நம்புறேன் ஏசப்பா. சரி, முட்டி போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அந்த பசங்களும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அந்த பசங்களுக்கு ரொம்ப ஜெபம் தெரியாது. அந்த சொல்லி கொடுத்த கதையை சொல்லி, ஏசப்பா அந்த எலியாவுக்கு நீங்க சந்திச்சீங்க, எனக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு உடனே ஜெபம் பண்ண உடனே சாப்பாடு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. வெளியே போய் பார்க்குறாங்க, வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க, யாராவது சாப்பாடு வச்சுருக்கிறாங்களா? இல்லை. நைட்டு 2 மணிக்கு அம்மாவை எழுப்புறாங்க, அம்மா அம்மா போயிட்டு வெளியே பாருங்க, சாப்பாடு வந்துருக்குதா? இல்லை. இது மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஒரு 2-3 தடவை எழுப்பிட்டாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மா வெளியே போயிட்டு, ஐயோ சொன்னோம் என்ன பண்ணுறாங்க இந்த பசங்க, உண்மையாகவே சாப்பாடு இல்லைன்னு பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு. காலையில் விழிஞ்சுது, அவங்க அம்மா வெளியே போய் பார்த்தா மூட்டை கணக்கில் அரிசி, காய்கறி, பருப்புன்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்ல யார் மூலமாக கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அம்மா இந்த பசங்களை எழுப்பி கொண்டு போய் காமிச்ச உடனே பசங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நைட்டு தான் ஜெபம் பண்ணாங்க சாப்பாட்டுக்காக, காலையிலே ஆயிடுச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த பசங்க இந்த அதிசயத்தை பார்த்துட்டு டெய்லியும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏசப்பா பார்த்து அவங்க குடும்பத்தின் நிலைமையே மாறி நல்ல நிலைமை, நல்ல வேலை, நல்ல எதிர்காலம் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீங்க மற்ற மனுஷங்க கிட்ட சொன்னா உங்களோட பிரச்சனை அவங்க கேட்பாங்க. கேட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு 4 பேர் உட்காந்து இருக்கும்போது அதை அவங்க சொல்லி டைம் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க உங்களோட பிரச்சனையை. ஸோ உங்களோட பிரச்சனையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மற்ற மனுஷங்க கிட்ட போய் சொல்லாம முதல்ல யார்கிட்ட வந்து சொல்லணும், ஏசப்பா கிட்ட வந்து சொன்னா ஏசப்பா அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா விடுதலை ஆகிடுவார். நீங்க இங்க கத்துக்கிட்ட 5 நாள வெளியில போயிட்டு அதுபடி நடக்கணும்னு நீங்க நினைக்கும் போது மற்றவங்க உங்களை பார்த்து கேள்வி பண்ணுவாங்க, என்னடா இத்தனை நாள் நல்லா தானே இருந்த, இப்ப சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஏசு போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா கதை பேசும்போது நீங்க அதை பத்தி பேசல தள்ளி வந்தீங்கன்னா ரொம்ப
சண்டே கிளாஸ் வாங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிருங்க. ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகேவானா என்ன பண்ணணும்? ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முட்டி போடுங்க. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் காண்கின்ற இந்த காணொளியானது நமது ஏஎம்எம் சபையின் தலைமை சபையான அருமந்தை பகுதியில் நடைபெற்ற விபிஎஸ் செலிப்ரேஷன் ஆகும். இந்த அருமந்தை பகுதி சுற்றிலும் உள்ள 30 கிராமங்களில் மேற்பட்ட பிள்ளைகள் வாகனத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டு கலந்து கொண்டார்கள். இந்த விபிஎஸ் ஊழியத்திற்காக விசேஷமாக தாங்கின ஒவ்வொரு கரங்களுக்காகவும் உழைத்தவர்களுக்காகவும் மற்றும் இந்த விபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளுக்காகவும் நமது ஆசிரியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.